30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு. இந்த லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா 8 விதமான ஹேர் மாஸ்க்கு போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வாரம் வந்து ஹாலிடே விட போகிறேன். ஹேர் மாஸ்க்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணி ஷாம்பு இல்லாட்டி ஷியக்கா போட்டு குளிக்கலாங்கிற பிளானில் தான் நான் இருக்கேன். ஸோ இது வந்து இன்னொருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்துருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் இதெல்லாம் வந்து ரெகுலராகவே போட்டுக்கிட்டே இருக்கணுமா, ஹேர் கேர் ரொட்டீனை ரெகுலராக பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் வந்து பிரேக் எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். மறுபடியும் 2 வீக்ஸ் கழித்து அப்படியே மைல்டாக ஏதாவது ஒரு ஹேர் மாஸ்கோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா பிரேக் எடுக்காமல் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் 3 மாதம் பண்ணிவிட்டு 1 மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் பிரேக் எடுக்கலாம். அது வந்து நம்மளோட இஷ்டம், நம்மளோட டைமிங், அதே மாதிரி நம்மளோட அவைலபிலிட்டி, அது எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா சம்டைம் பிஸியாக இருக்கிறப்ப நம்மளால் வந்து மாஸ்க் அப்ளை